சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் வருவதால் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்னென்ன கட்டுப்பாடுகள்? நேற்று சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. இதனால் பல பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். அதனால் அதாவது ஒழுங்கான முறையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பாட் புக்கிங் என்று சொல்வார்கள். அதாவது நேராக சபரிமலைக்கு வந்து அங்கிருந்து நிலக்கல் பகுதியில் அவர் பதிவு செய்துவிட்டு நேராக மலை ஏறி சாமி தரிசனம் செய்வார்கள். தற்போது அது வந்து இதுவரை 30,000 பேர் அனுமதிக்கப்பட்டிருந்ததால் தற்போது அந்த ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முன்பதிவு தற்போது 20,000 குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நாளைக்கு ஸ்பாட் புக்கிங் முறைப்படி சுமார் 20,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். அது மட்டுமல்லாது அதாவது ஆன்லைன் புக்கிங் ஏற்கனவே வரக்கூடியவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்துவிட்டு வருபவர்கள் சுமார் 70,000 பேர், ஒரு நாளைக்கு சுமார் 70,000 பேர் வரை அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தற்போது திருவாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த அதாவது 20,000க்கும் மேற்பட்டோர் அந்த ஸ்பாட் புக்கிங்க்கு முன்பதிவு செய்து அங்கு அந்த சபரிமலைக்கு வரும் பட்சத்தில் அவர்களை அங்கே தங்க வைத்துவிட்டு அடுத்த நாள் அவர்கள் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது திருவாங்கூர் தேவசம் போர்டு தற்போது வழங்கியிருக்கிறது. தேவா, நன்றி.